சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் மழை வீழ்ச்சி குறைந்திருப்பதாகவும் எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிவப்பு எச்சரிக்கைகள் நீக்கப்படும் போதிலும் சில மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மற்றும் 1ஆம் நிலை எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளன. 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளாக கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, கங்க இகலகோரளை, பாததும்பர, தொலுவ, ஜட்டினுவர மற்றும் மெததும்பர, கேகாலை மாவட்டத்தின் கேகாலை, அரநாயக்க, தெஹியோவிட்டு, யட்டியாந்தோட்டை மற்றும் மாவனெல்லை. மாத்தளை மாவட்டத்தின் அம்பன் கங்கை, கோரளை, உப்பலை, ரத்தோட்டை, வில்கமுவ மற்றும் லக்கல, பல்லேகல. நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை, அம்பகமுவ மற்றும் நில்தண்டாஹின்ன. ரத்தினபுரி மாவட்டத்தின் கலவானை, அயகம, கிரியல மற்றும் ரத்தினபுரி. மொனராக்கலை மாவட்டத்தின் பதல் கும்பர. பதுளை மாவட்டத்தின் ஹல்துமுல்லை. காலி மாவட்டத்தின் நியாகம. அதேபோன்று பதுளை, காலி, ஹம்பாந்தோட்டை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மொனராக்கலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் 23 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.